பூண்டு மிளகு குழம்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாரம்பரிய முறையில் செஞ்சு கொடுக்குற பூண்டு மிளகு குழம்பு வைக்கலாமாங்க. எப்படி வைக்கிறேன்றதை பார்க்குறீங்களா? முதல்ல எந்த சமையல் ஆரம்பிக்கும் போதும் அந்த சட்டியை தொட்டு கும்பிட்டுட்டு தாங்க அம்மா ஆரம்பிப்பாங்க. அதுவும் இது தொழில் இல்லையா, நிச்சயமாக நல்ல விதமாக டேஸ்ட்டாக வரணும், உங்களுக்கு வந்து சேரணும், சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்ரி டைம் தொட்டு கும்பிட்டு தான் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி எல்லா முறையுமே சூப்பர் டேஸ்டியாக தாங்க வரும். முதல்ல மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெயும் ஊற்றுறோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம் இது எல்லாமே கலந்து வச்சுருப்போம். தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்தது பச்சை கருவேப்பிள்ளையை போடுறோம். அந்த கருவேப்பிள்ளைக்கும் அந்த நல்லெண்ணெய்க்கும் அப்படி ஒரு மனம் அடிக்குங்க, அவ்வளோ ஒரு வாசனை அடிக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகா, காஞ்ச மிளகா போட்டுட்டு அடுத்தது பூண்டு, பச்சை பூண்டு, கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குவோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தாளிப்பு வடகம், அதுவும் நம்மளே இங்கே ரெடி பண்ணுறது தான், அது கூட சேல்ஸுக்கு இருக்குது. அது போட்டதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு வாசனை வேறு லெவலில் அடிக்குங்க. அடுத்தது ஒரு 2 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பூண்டை அரைச்சி வச்சுருப்போம், வதக்கி அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா, சீக்ரெட் மசாலா எல்லாமே, மல்லி மசாலா, மிளகு மசாலா எல்லாமே கைப்பட அரைச்சி போட்டுட்டு புளி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுவோம் ஒரு டேஸ்ட்டுக்காக. இறக்கும்போது பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிடுவோங்க. அவ்வளோ சுவையாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கோங்க.